SK families, welcome to our channel. So இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி எல்லார் வீட்லயும் வந்து சமையல்லாம் தடபுடலா இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, எல்லாமே ஓகேவா இருக்கும். ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஒருத்தவங்க மாடு கண்ணு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீம்பால் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சீம்பால்னால் எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். அந்த வந்து ஒரு சிலர் பாலாகவே காசி குடிப்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் கேக் மாதிரி செஞ்சு அதை கட் பண்ணி தான் சாப்பிடுவது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்க போகிற ஈவினிங்கில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆடி வெள்ளி எல்லாரும் வந்து அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். எங்கள் வீட்டில் காக்கா கத்திக்கிட்டே இருக்கும், எப்பவுமே கத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எதுனா எடுத்துகிட்டு போய் போட்டால் தான் அது வாயை மூடும். இப்போ அவருக்கு ஸ்நாக்ஸ் டைமில் 4 o'clock மேலே ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் டைம். அவருக்கு ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் நான் போட்டு. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் இருக்கோ இல்லையோ, காக்காக்கு, பூனைக்கு, நாய்க்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. இப்போ அம்மா அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க, ஸ்நாக்ஸ் போடுறதுக்காக தான். இப்போ பாருங்க, கொஞ்சம் இடத்துக்குலாம் அந்த காக்கா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அமைதியாயிடுவாரு. அவரும் எடுத்துக்கிட்டாரு, அவர் பாட்டு பறந்துட்டாரு. நம்ம காட்டலாம். அவரும் பாருங்க, ஜன்னல்ல தெரியுதா சைட்ல வந்தோன்னா. இது என்னதுமா? இது இதுதான் சீம்பால். சீம்பால் பக்கத்துல கவர்ல வெல்லம் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். சர்க்கரையை விட வெல்லம் போடுறது நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இருந்து சொல்லு, தெரியாதவங்க எல்லாம் செய்வாங்கல்ல. இது நல்லா சீம்பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த வெல்லம் இருக்கு பாருங்க, அதை போட்டுக்கணும். தெரிக்குதே, அது நல்லா திக்காக இருக்குது பால். ஃபஸ்ட்டு இந்த பாலில், அதனால் அது திக்காக தான் இருக்கும். நல்லா வெல்லம் ஓரளவுக்கு போட்டுங்க, ரொம்ப இனிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காவை தட்டி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் ஏலக்காய் போடல. இதை நல்லா இப்படி கரைச்சிக்கணும். டீ வர போட்டுட்ருக்கேன் எல்லாருக்கும். மணி 5 ஆச்சு, இன்னும் டீயே ரெடி ஆகலை. இது எப்போ ரெடி ஆகி? ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் தான் இப்போ நம்ம பிரச்சனையை நல்லா இது வெல்லம் கரையணும். ஓகே ஓகே, வெல்லம் கரைஞ்சிடுச்சுன்னா ஓகே. வெல்லம் கரைஞ்சிருச்சா? வெள்ளம்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி சூடு பண்ணிட்டுனா ஓகே, அதில் எடுத்து இதை வச்சிடும். புரியுதா? அப்படியே வச்சிடணுமா? அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு எல்லாம் அந்த இதெல்லாம் போட தேவையில்லையா? ஸ்டாண்டு மாதிரிலாம் வைப்பாங்களா, அதெல்லாம் போட தேவையில்லையா? வைக்கணும்னா வைக்கலாம். நான் அப்படியே வச்சுட்டேன் பாத்திரத்தோட. ஓகே, தண்ணியில் அடியில் அப்படியே மூடிடணும். நல்லா மூடிட்டு நல்லா வேக விடணும். இப்போ நல்லா வெந்த நல்லா கேக் மாதிரி வரும். அதை கட் பண்ணி கொடுக்குறேன், நீங்களும் சாப்பிடுங்க. சரியா? எனக்கே பத்தாது, நீ எப்படி எல்லாருக்கும் தருவேன்னு சொல்லலாம். பரவாயில்ல, சின்ன சின்ன பீஸா போடமா. நிறைய இருக்கிறத தான் நிறைய ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஆனால் கொஞ்சமாக இருக்குதா நிறைய பேர் கொடுத்து சாப்பிடலாம். சரியா? ஓ, ஷேரிங்கா? ஆமாம், சரிதான் சரிதான். ஓகே. அடுத்து என்ன, டீ போட்டு குடிச்சாச்சு. சீம்பால் வேக போட்டாச்சு. அவனுக்கு காஃபி கொடுக்கணும், கவினுக்கு பிஸ்கட் சாப்பிட்டா. அடுத்து என்ன இருக்கு? வீட்டு வேலை தான் இருக்குது. சாப்பாடு டிஃபன் எதுனா செய்யணும். என்ன செய்யறது? நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்ய போற? அதுதான் தெரியல, யோசிச்சுன்னு இருக்கிறேன். சப்பாத்தி சென்னா செய்யலாம். சென்னா ஊற போட்டு வச்சிருக்கோம். ஊற போடவே இல்லையே, என்ன பண்றது? சரி பார்க்கலாம், எதையாவது ஒன்று செய்வோம். ஓ, எங்க வீட்டு கிச்சன் ரேக் தெரியுதா? இதுதான் எங்க வீட்டு கிச்சன். மினிமல் கிச்சன். நிறைய பேர் மாடுலர் கிச்சன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க வீட்டுக்கு வந்து மினிமல் கிச்சன். நல்லா இருக்கா கவி? என்னத்த பார்த்து எதாடு டான்ஸ் அடைய லூஸ் பையா. போதும் போதும், போர் அடிக்குது, ரொம்ப நேரம் பாடுறப்போ. நம்ம போய் அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாமா? ரெடி ஆகிட்டு இருக்குமா? 5 minutes-ஆ? இப்படி சொல்லி சொல்லி 6 மணி வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா வேகத்தா இல்லையா? பார்த்தவன் ஆளையே காணோம், எங்கே போயிருந்த? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கத்தான். சரி, இப்போ வெந்துச்சா பார்க்கலாமா? சொந்தக்காரங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லு. சரி, வேக வெந்துச்சா பார்க்கலாமா? இதுதான் என்னது? இது பண்ணி பார்க்கணும். பாருங்க, பால் நல்லா கெட்டியாக கல் மாதிரி இருக்கு பாருங்க. கல் மாதிரி இருந்தால் எப்படி சாப்பிட முடியும்? சாஃப்டாக இருந்தால் தானே சாப்பிட முடியும். எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவோம்மா. அப்புறம் என்ன, இப்போ ரெடியாக இருக்குது.
ஓகே, இப்போ என்ன பண்ணோம், எல்லாருக்கும் ஒரு ஒரு கப்பில் போட்டு கொடுத்துடலாமா? சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் எனக்கு சூடோடவே கொடுமா, நான் சாப்பிடுவேன். சூடாக சாப்பிட்டா இது நல்லா இருக்காது. பரவாயில்ல, சாப்பிட்ற கொடு. ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே காலையிலேருந்து வெயிட் பண்ணது பார்த்தாதுன்னு இன்னும் வர நான் ஃப்ரிட்ஜில் வச்சு வேறு சாப்பிட்ணுமா? நல்லா இருக்கணும்னு நல்லா ஒரு பொருளை சாப்பிட்ணுன்னா அப்படி தான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது பாருங்கள். நல்லா பார்த்தீங்களா, செம்ம தயிர் மாதிரி இருக்குது. நல்லா கெட்டியாயிடுச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் ஆறின உடனே நான் கப்பில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படின்னு நான் கொஞ்சம் சூடாக சமயத்தில் தான் பாருங்கள் தட்டில் வச்சு விற்பாங்க. 5 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய். இப்போ அது கூட ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரியல் சீம்பாலில் செஞ்சுருப்பாங்களா? அது தெரியாது, அந்த மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அகர் அகர் வச்சு செய்கிறாங்கல்ல, ஆமாம், அதனால தான் கேட்குறேன். நல்லா பாருங்கள். இது ரியல் சீம்பால். இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு பாருங்கள். சரி, உனக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு எனக்கு கொஞ்சமாக இருக்கிறத மட்டும் கொடுத்துரு. உங்கள் வீட்டுக்காரனுக்கு யார் கொடுப்பா? அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். யார் சொன்னது? ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும். சீக்கிரம் சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. சூடு வரல பூ. ஓகேவா? சாப்பிட்றதே தெரில, அப்படி உள்ள போயிடுது. நல்லா இருக்கா? சூப்பர். சரி, வெள்ளம் நம்மளும் கரெக்டாக இருக்குமா? ஓகே 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 தேங்க்யூ. ஏலக்காய் போட்டிருந்தா இன்னும் நல்ல வாசனையாக இருந்திருக்கும். நம்ம தான் ஏலக்காய் போட்டு. சரி பரவாயில்ல விடு, எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட தானே போகிறேன். கொஞ்சம் சூடாக வேற இருக்குன்றதால பொறுமையாகவே சாப்பிட்றேன். நீ சாப்பிடாம இருக்க மாட்டே, எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால சாப்பிடு. எப்போ பார்த்தாலும் எனக்கு மாட்டி விட்டுறேன். சாப்பிடு சாப்பிடு. வீடு கண்ணு பட்டுரும். வைக்கிறேன் போனேன். சீம்பால் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி செய்ய. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரியும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் சேனலை நல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு இவ்வளோ நாள் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. ஓகே, பாய்.